ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்ட்ராடேயோட ஒரு பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பயன்படுத்தி பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ட்ரேடில், அதுவும் இன்ட்ராடேயில் நீங்கள் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு 3 ரூல்ஸை நீங்கள் கட்டாயமாக ஃபாலோ பண்ணுங்கள். அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னா, மார்க்கெட்டை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணணும். சரிங்களா? ரெண்டாவது விஷயம், நான் நிறைய ஸ்டூடெண்ட்டை கிராஸ் பண்ணியிருக்கேன். இவங்ககிட்ட எல்லாம் கேட்குற முதல் கேள்வி, ஒரு ஸ்டாக்கை எப்படி செலக்ட் பண்ணுவீங்க? அவங்க சொல்கிற மேக்ஸிமம் ரீசன் எப்படி தெரியுமா இருக்கும்? டாப் 5 கெய்னர் எடுத்துப்போம், இதில் ப்ரீவியஸ் டே எது பிரேக் ஆகுதோ நாங்கள் அதில் என்ட்ரி கொடுப்போம். இல்லை அப்படின்னா டாப் 5 லூசர் எடுப்போம். சரிங்களா? இதில் ப்ரீவியஸ் லோவை பிரேக் பண்ணிச்சுன்னா என்ட்ரி கொடுப்போம். அப்படிங்கிறது மேஜராக நபர்கள் சொல்லக்கூடிய விஷயம். சரிங்களா? மூணாவதான ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு ஸ்டாக்கில் பையர் இருக்காங்களா செல்லர் இருக்காங்களா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது. சரிங்களா? இதில் ஸ்டாக் செலெக்ஷனும் பையர் செல்லர் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா தப்பாக ட்ரேட் எடுத்தால் கூட நீங்கள் சக்ஸஸில் எடுத்துகிட்டு போயிடலாம். சரிங்களா? ஸோ இதில் நீங்கள் கட்டாயமாக புரிஞ்சிக்கக்கூடியது, ஸ்டாக் செலெக்ஷனை சரியாக பண்ணுங்கள். ஏன்னா மார்க்கெட்டை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறதுங்கிறது யதார்த்தமாக பண்ணிடலாம். நீங்கள் இப்படி ஜஸ்ட் இப்படி பார்த்தாலே போதுமானது. அடுத்த மூவ்மெண்ட் இருக்குது, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ ஒரு ஸ்டாக்கை எப்படி பெஸ்ட்டாக செலக்ட் பண்ணுறது அப்படின்னு ஃபர்ஸ்ட் நான் சொல்கிறேன். இதை பொறுத்த மட்டும் நீங்கள் ஃபர்ஸ்ட் நெஃப்டி 50 நெக்ஸ்ட்டு 50ல் ட்ரேட் எடுக்க பழகுங்க. ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் சில சமயத்தில் ஒரு தெரியாத ஸ்டாக்கில் 1000 குவான்டிட்டி போட்டு பாருங்கள். நீங்கள் கேட்குற குவான்டிட்டி அதெல்லாம் கிடைக்காது. உங்களுக்கு ஒரு 200 ஷேர் வேணால் கிடைக்கும். ரிமைனிங் 800 அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்கும். சரிங்களா? உங்களுக்கு கிடச்சிருக்காது, ரிஜெக்ட் ஆகலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். சரிங்களா? அப்போது இந்த மாதிரியான பிரச்சனை, இந்த மாதிரி நீங்கள் பெரிய ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ணச்ச இருக்காதான்னு கேட்டால் இருக்கும், பட் அந்த அளவுக்கு ரொம்ப இருக்காது. சரிங்களா? மார்னிங் ட்ரேட் பண்ணச்ச, அதனால தான் எல்லோரும் ஆப்ஷன் பக்கம் திரும்புறது. ஆப்ஷனில் உங்களுக்கு அந்த இஷ்யூ இருக்காது. சரிங்களா? ஸோ ஏன்னா நம்ம லிமிட்டை போட்டு ஃபிக்ஸ் பண்ணுவோம், அந்த பிரச்சனை அந்த அளவுக்கு இருக்காது. ஆனால் ஸ்டாக்கில் அடிக்கடி இருக்கும். அதனால தான் இந்த மேஜராக நெஃப்டி 50 நெக்ஸ்ட்டு 50ல் ட்ரேட் பண்ணுறது நல்லது. இப்போ இப்படி வந்த உடனே ஸ்டாக்கை செலக்ட் பண்ணணும். ஸ்டாக்கை செலக்ட் பண்ணுறதுக்கு நிறையா மெத்தட் இருக்குது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா, டாப் 10 எப்போதுமே ப்ரிஃபர் பண்ணுங்கள். சரிங்களா? இதில் 2% உள்ள, சரிங்களா, 0.50க்கு மேலே இருக்க ஸ்டாக்கில் மேஜராக ட்ரேட் எடுங்க. சரிங்களா? 4%, 5% ஏறி இருக்கிற ஸ்டாக்கில் நீங்கள் ட்ரேட் பண்ணாதீங்க. இப்போது ஒரு ஸ்டாக்கை நீங்கள் சும்மா குத்து மதிப்பாக ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணிட்டீங்க ட்ரேடுக்குன்ட்டு. இப்போ நான் உங்களுக்கு இங்கே ஷோ பண்ணுறேன். கோட்டக் பேங்க்கில் ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க. இப்போது இதில் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் இல்லைனா 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் பை சைடு செலக்ட் பண்ணுறதுனால என்ன பண்ணுவீங்க, அந்த முதல் 5 மினிட்ஸோட ஹையை பிரேக் பண்ணச்சா என்ன பண்ணிடுவீங்க, இப்படி என்ட்ரி கொடுத்துருவீங்க. இன்றைக்கி 5ஆம் தேதி அது லாஸ்ட்டு ட்ரேட் பண்ணது. ஸோ இங்கே ஒரு பிரேக் அவுட் நடக்கும், நீங்கள் என்ட்ரி கொடுப்பீங்க. இப்படி பார்க்கச்சா உங்களுக்கு ப்ராஃபிட்லேயே போகும். சரிங்களா? மார்க்கெட், நான் ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட் சொன்னேன், மார்க்கெட்டை இந்த டைம் வரச்ச, சரிங்களா, அரவுண்டு இங்கே வரச்செல்லாம் ஒரு 11:30 11:30 அந்த ரேஞ்ச் வரச்ச மார்க்கெட் டவுன் ஆகிடுச்சுன்னா இங்கேயும் சரிஞ்சிடும். சரிங்களா? இதை நீங்கள் இனிமேல் நோட் பண்ணுங்கள், இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால தான் மார்க்கெட்டை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ண சொல்லியிருப்போம். இவ்வளோ நேரம் மார்க்கெட் சஸ்டெயின் ஆகுமா அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். சரிங்களா? இன்னொன்று, இதெல்லாம் ஃப்ளூக்கில் அடிக்கிற ப்ராஃபிட்டாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, இந்த ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு ஈவினிங் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்கன்னா ஒரு நாள் ப்ராஃபிட் கிடைக்கும், 2 நாள் ப்ராஃபிட் கிடைக்கும், 3ஆவது நாள் நீங்கள் 2 நாளும் சேர்த்து வச்ச ப்ராஃபிட்டை அது மொத்தமாக எடுத்துகிட்டு போயிடும். இதுதான் உங்களுக்கு நடந்திருக்கும். நீங்கள் மணியை லூஸ் பண்ண விதத்தை நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா இதுதான் கதை. எல்லோரும் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் மேஜராக. சரிங்களா? எல்லாம் இப்படி தான் கற்றுக்கிட்டு நம்ம உள்ளே வரக்கூடிய விஷயம். அதனால் எப்போதுமே இதை பார்க்காம ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ண கற்றுக்கணும். சரிங்களா? ட்ரெண்ட் பல விதம் இருக்குது. என்னுடைய பெஸ்ட்டு சஜஷன் 2. 1, மந்த்லி கேண்டலில் ட்ரேட் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ நார்மலாக ட்ரேடை கம்மி பண்ணிடுங்க.
இன்னொன்று நீங்கள் நிறையா லாஸ் பண்ணுறதுக்கு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு தொடர்ந்து மாதத்தில் ஒரு 4 ட்ரேட் 5 ட்ரேட் எடுத்தாலும் தொடர்ச்சியாக சக்ஸஸ் இருக்கும். சரிங்களா? இப்போ இங்கேருந்து நான் சும்மா ஒரு ரவுண்டு இப்படி சும்மா போட்டால் கூட எனக்கு இது தெரியாது, நான் சும்மா ஃப்ளூக்கில் போடுறது தான். இந்த மந்த்லி கேண்டில் பிரேக் அவுட் பண்ணும்போது இங்கே ப்ராஃபிட் இருக்குது பாருங்கள், இங்கே பிரேக் அவுட் பண்ணும்போது ப்ராஃபிட் இருக்குது, இங்கே பிரேக் அவுட்டே ஆகலை, இது எப்போ பிரேக் பண்ணுதோ அங்கே ப்ராஃபிட் இருக்குது பாருங்கள், இது எப்போ பிரேக் பண்ணுதோ ப்ராஃபிட் இருக்குது. லோவில் பாருங்கள், சரிங்களா? இந்த லோவை பிரேக் பண்ணச்சா ப்ராஃபிட் இருக்குது, இந்த லோவை பிரேக்கே பண்ணலை. அப்படிங்க சும்மா இங்கே பார்த்தா கூட இதனுடைய ஹையை பிரேக் பண்ணச்சா ப்ராஃபிட் இருக்குது, அடுத்த ஹையை பிரேக் பண்ண மந்த்லி கேண்டலில் சக்ஸஸ் ரேஷியோ அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். இன்னொரு விஷயம் 3 hour கேண்டலில் ட்ரேட் பண்ணுறது. இந்த 3 hour கேண்டில் ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ஒரு நாளைக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா 3 கேண்டில் வரும், மொத்த மார்க்கெட் 6.25 மணி நேரம். சரிங்களா? இப்போ மார்னிங் மார்க்கெட் சொதப்பிரித்து உங்களுக்கு கொஞ்சம் சரியாக வரலை, உங்களுக்கு சரியாக கணிக்க முடியலை, ஆனால் நீங்கள் நல்ல ஸ்டாக் செலக்ட் பண்ணி வச்சுருக்கீங்கிறது ஃபீல் ஆகுது, ஒரு பையர் இருக்காங்க அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க, இந்த ஸ்டாக் தொடர்ந்து சஸ்டெயின் ஆகி ப்ராஃபிட்டில் போகுதுங்கிற பட்சத்தில் 3 hour கேண்டில் செலக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு கேண்டில் அதனோட ஹையை பிரேக் பண்ணச்ச, சரிங்களா, டெக்னிக்கலாக பார்க்கும்போது சின்ன சின்ன பிரேக் அவுட்லேயும் உங்களுக்கு என்ன இருக்கும், இந்த 3 கேண்டில் பார்த்தீங்கன்னா இங்கே ப்ராஃபிட் இருக்குது, இதுலேயும் ஒரு சின்ன ப்ராஃபிட் இருக்கும், இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஃபிட் இருக்கும். ப்ரீவியஸாக நடந்த 5 daysல இது ஒன்று லாஸ்லாம் சொல்ல முடியாது, சின்ன ப்ராஃபிட் கொடுத்துருக்கோம். இதை எப்படி எடுக்கணுங்கிறதுக்கு தான் ப்ராக்டிஸ் தேவை. அதனால தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் சார்ட்டை எப்படி பார்க்குறீங்க, உங்களுடைய விதம் எப்படி இருக்குது, நீங்கள் எப்படி பிளான் பண்ணுறீங்க, இதுக்கடுத்து உங்கள் அனுபவம் தான் பேசும். அதனால் பிகினராக இருக்கிறீங்கன்னா ஒரு 3 மாதத்துக்கு என்ன பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வாங்க. இல்லை அப்படின்னா சரியான மென்டாரை ஃபைண்ட் அவுட் பண்ணி அவங்ககிட்ட இருக்கிற சஜஷனாக எடுத்துக்கணும். சரிங்களா? பட் ரூல்ஸ் ஒரு 5லேருந்து 6 ரூல்ஸ் உங்களுக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அதில் ஏதாச்சும் கொஞ்சம் மிஸ் ஆச்சு அப்படின்னா ட்ரேடை அவாய்ட் பண்ணுறது, உங்கள் கேபிட்டலை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது. சரிங்களா? உங்கள் நோவஸ், அதாவது நீங்கள் நிறையா சமயத்தில் 5000 லாஸ் ஆச்சு, நான் தாங்கி நிற்பேன் அப்படியெல்லாம் இல்லை. 5000 லாஸ் ஆனால் எல்லாத்துக்கும் பெயின்ஃபுல்லாக தான் இருக்கும். அதை எப்படி கம்-அக்ராஸ் பண்ணுறீங்க, இது எல்லாமே தான் ட்ரேடில் உங்களுக்கு பேசும். சரிங்களா? அதனால் ட்ரேட் எடுக்கச்ச ரொம்ப ஜாக்கிரதையாக எடுக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். 5000 லாஸ் ஆகிடுச்சு, இல்லை நான் எமோஷனை கண்ட்ரோல் பண்ணிப்பேன் அப்படின்னா 5 10,000. சரிங்களா? 10 ஆகும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, லாஸ் ஆகும். அந்த 10 என்ன பயத்தில் என்ன பண்ணுவோம், விற்க ஆரம்பிப்போம், விற்ற இடத்துல இருந்து திரும்ப மேலே போக ஆரம்பிக்கும். சரிங்களா? என்டையராக லாஸ் எடுத்துகிட்டு தான் நம்ம வெளியில் வருவோம். கரெக்டாக நீங்கள் எடுத்த லாஸ்லேருந்து அப்படியே மார்க்கெட் மேலே மூவ் ஆகும். இதுதான் யதார்த்தமாக நடக்கும். அதனால தான் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ட்ரேடில் அனுபவம் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மையான காரணம். அதனால் ட்ரேடுக்கு தேவை அனுபவம். அந்த அனுபவம் யாரும் சொல்லிக் கொடுக்குற ஒரு கைட்லைன்ஸ், ஓகே ஃபைன், அதை எடுத்துக்கிட்டீங்க. அடுத்து நீங்கள் எப்படி ட்ராவல் பண்ணுறீங்க, நீங்கள் எப்படி மார்க்கெட்டை அனலைசிஸ் பண்ணுறீங்க, எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறீங்க, எந்த பிரேக் அவுட்டில் என்ட்ரி கொடுக்குறீங்க, நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது யூ வில் பிகம் ஏ குட் ட்ரேடர். ஏதாவது டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கமெண்ட்டை தெரிவிங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பபாய், see you.